ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டே 9க்கான அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சில பேர்த்துக்கு சோகமான டேயாக இருக்கும், சில பேர்த்துக்கு பை லக் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்மளோட எஃபர்ட் வந்து நம்மளுக்கு பே ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நேற்று சொன்ன மாதிரி கடைசி நாள் ஃபார் பிசி எம்பிசி எஸ்சிக்கு இல்லை, பிசி எம்பிசி ஜிடி இந்த மீனு கம்யூனிட்டியோட ஜென்ரல் வேக்கன்சிஸு கடைசி நாள் இது முடிகிறதுக்கு சொன்னேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் எந்த மாதிரி வேக்கன்சிஸ் போயிருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு, அதுக்கடுத்து இனிமேல் பிஎஸ்டிஎம் மூவ் ஆன் ஆகிறது எந்த மாதிரி மூவ் ஆன் ஆகும் இதை பற்றியா, அதுக்கப்புறம் இன்றைக்கி வேக்கன்சிஸில் எவ்வளோ ஆப்ஷன்டிஸு, எவ்வளோ பேர் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டில் வந்து பிஎஸ்டிஎம்க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிஎஸ்டிஎம்க்கு வந்து கடைசியில் வந்து ஒருத்தர் தான் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஜிடி ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பிஎஸ்டிஎம் வந்து 163 33 தான் ஃபில் ஆகிருக்கு. இந்த பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸரிஸ்மேன் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை, எக்ஸரிஸ்மேன் பிஎஸ்டிஎம் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டியில் 1 ஃபில் ஆகிருக்கு, ஆர்த்தோவில் 4 ஃபில் ஆகிருக்கு, டெஃபில் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை, மல்டி டிசபிலிட்டியில் இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. ஜிடி உமன்லும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மில் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் வந்து ஹரிசன்டல் ரிசர்வேஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ஸோட உமன்ஸுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மில் மட்டும் கட் ஆஃப் கம்மியாக வரும். ஜிடி டிஸ்ட்ரிபியூட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, 45 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஎஸ்டிஎம் வந்து ஃபில் ஆகவே இல்லை, பிளைண்டு இதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. பிசி ஜென்ரல் 0 ஆயிடுச்சு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 23 ஃபில் ஆகிருக்குது. இன்னும் வந்து 135 வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா உமன்ஸ் வந்து 252 ஃபில் ஆகிடுச்சு. உமன்ஸ் பிஎஸ்டிஎம் 7 ஃபில் ஆகிருக்குது. இன்னும் 54 வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிசி டிஸ்ட்ரிபியூட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. எம்பிசி ஜென்ரலில் 464 ஃபில்டு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 13 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி உமனில் வந்து 181 ஃபில்டு, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 6 ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பிசிஎம்மில் வந்து 72 ஃபில் ஆகிடுச்சு. பிசிஎம் அடுத்த நாள், அதாவது திங்கக்கிழமை வந்து பிசிஎம்க்கு லாஸ்ட் டேவாக இருக்குது ஜென்ரலுக்கு. ஓகேங்களா? பிஎஸ்சிஎம்மோட ஜென்ரலுக்கு வந்து திங்கக்கிழமை லாஸ்ட் டேவாக இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 22 வேக்கன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் உமனில் வந்து 25 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 6 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. பிசிஎம்முக்கும் திங்கக்கிழமை தான் லாஸ்ட் டே. ஓகேங்களா? பிசிஎம் இனி அடுத்து முடிய போகிறது பிசிஎம் தான் 0 ஆகும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. உமன்ஸ் பிஎஸ்டிஎம் 2 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 7 அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏவில் 28 இருக்குது. இன்னும் 28 ஃபில் ஆகிருக்கு. 32 வேக்கன்சி எஸ்சிஏவில் அடுத்த வாரம் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் போகும். ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து 1 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 21 அப்படியே தான் இருக்குது. உமன்ஸில் வந்து எடுத்துகிட்டோம்னா 9 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 14 வேக்கன்சிஸ் இன்னும் வந்து ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 1 தான் எடுத்திருக்காங்க. எஸ்சி ஜென்ரலில் வந்து 230 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 110 மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்ததுன்னா எஸ்சி ஜென்ரலுக்கான லாஸ்ட் நாளாக நாளான்னைக்கு தான் அமையும். ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரலுக்கு நாளைக்கு லாஸ்ட் நாளாக வந்ததுன்னா அமையும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 ஃபில் ஆகிருக்கு. 89 வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. எஸ்சி உமனில் வந்து 113 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 26 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 3 தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவுமே ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்டியில் வந்து 3 வேக்கன்சிஸ் மூவ் ஆன் ஆகிடுச்சு. உமன்ஸில் ஒரு வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 3111 வேக்கன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் அசிஸ்டன்ட் வேக்கன்சியில் நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசியோட எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படியே தான் இருக்குது. மித்தபடி எல்லா வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு.
அதுக்கு அடுத்து எடுத்துட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா இன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிருக்கு, ஓரளவுக்கு கூட மூவ் ஆன் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. 16 வேகன்சியில் 10 வேகன்சி 6 வேகன்சி ஃபில் ஆகிருக்குது, இன்னும் 10 வேகன்சிஸ்னால் அப்படியே தான் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேயுமே அசிஸ்டண்ட்டே சேர்த்தி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் வந்து 6 வேகன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு, நேற்று இருந்த மாதிரியே தான் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ அசிஸ்டண்ட் ஆர் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்சிலேயும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஜென்ரல் பிசி எம்பிசி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பிஎஸ்டிஎம்ல மட்டும்தான் என்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மட்டும்தான் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏல இருந்து எஸ்சிஏவும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எஸ்சிலேயும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எஸ்சி உமன்னு இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எஸ்டியில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிலே ஹெச்ஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி பிசி ஜிடி இது எல்லாமே ஹெச்ஆர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எடுத்தோன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஜேசிஏ இன்றைக்கும் ஓரளவுக்கு தான் பிக்கப் ஆகிருக்குது. பிஎஸ்டிஎம்மில் மொத்தம் 4 சீட்டு வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஜேசிஏல, ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மில் மட்டுமே மொத்தம் 4 சீட்டு, இன்றைக்கி மட்டும் 3 சீட்டு எடுத்திருக்காங்க. 3 சீட்டு வந்து ஜேசிஏலேருந்து மட்டும் போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா 32 வேகன்சிஸ் வந்து உமன்ஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு தான் மூவ் ஆன் ஆயிருக்கே தவிர ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் போகலை, ஓகேங்களா. மொத்தம் 49 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. 879 வேகன்சிஸ் இனி அவைலபிளாக தான் இருக்குது. இனி வந்து ஜேசிஏ ப்ளஸ் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி ப்ளஸ் எஸ்சி அந்த கம்யூனிட்டிக்கான இது கவுன்சிலிங்காக தான் இருக்க போகுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வேகன்சி பொசிஷன் எண்ட் ஆஃப் த டே 9 கவுன்சிலிங்கில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. 8 வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. பிஎஸ்டிஎம்லேயுமே எஸ்சி ஜென்ரல்லையும் வந்து ஒருத்தனா இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் ஆகலை, ஓகேங்களா. அப்படியே தான் வந்து ஒருத்தனா வேகன்சிஸ் இருக்குது, இன்னும் வந்து மொத்தமாக வந்து இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. ஸோ இன்றைக்கி கவுன்சிலிங் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 3357 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக 3357 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. டோட்டல் ஆப்ஷன்டேஸ் கவுண்ட் வந்து 443. இது ஆப்ஷன்டேஸ்ன்னு சொல்கிறத விட இன்றைக்கி கவுன்சிலிங் போயிட்டு மத்தியான பேட்சில் வந்து சீட் இல்லாமல் திரும்ப வந்தாங்க, ஓகேங்களா. பிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து மத்தியானம் ஸ்டார்டிங் கூட வரல, காலையிலே முடிஞ்சிச்சு. எம்பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து மத்தியானம் வந்து கொஞ்சம் 2-3 பேர் மட்டும் எடுத்தாங்க, ஓகேங்களா. ஸோ ரியலைசேஷன் பண்ணி கஷ்டப்பட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போயிட்டு கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் டோன்ட் வரி, பின்னாடியே எக்ஸாம் டேட் போட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே எக்ஸாம் டேட் போட்டதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே அடிங்க. இப்போ இருந்து நீங்கள் போகிறாங்க, ஏன்னா நீங்கள் கடைசி ஸ்டெப்பை மட்டும் போய் தொட்டு வந்துட்டீங்க. ஸோ அவங்களால ஈஸியாக வந்து அடுத்த எக்ஸாமை கிராக் பண்ணி நல்ல பொசிஷன் நல்ல எம்சி அந்த லெவலில் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரீஸும் வந்து பண்ணிக்க தேவையில்ல, நீங்கள் எதுவும் கவலையும் பட்டுக்க தேவையில்ல. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரெக்கவர் ஆயிருங்க. எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகி நீங்கள் போராடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஸோ எஃபர்ட்டை வந்து ஹெவியாக போடுங்க, ஓகேங்களா. ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கானது தான். இதுலேயே 5000 பேர் போயிட்டாங்க, 3/4 பேர் படிக்க மாட்டாங்க இனிமேல். ஸோ நீங்கள் வந்து டபுள் த எஃபர்ட் போட்டு வந்து அடிச்சு நவுத்திட்டு நல்ல போஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டல் வேகன்சிஸ் ஃபீல்டு வந்து 3357. டோட்டல் ஆப்ஷன்டீஸ் ப்ளஸ் போஸ்ட் கிடைக்காதங்க அது எல்லாம் சேர்த்து வந்து 443. இன்றைக்கி ஃபில்டு வந்து 345 ஃபில்டு. 600 பேர் போயிருந்தாங்க. 600 பேரில் 345 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து 600 பேர் போகும். டோட்டல் ஆப்ஷன்டீஸ் அதுக்கப்புறம் வேலை கிடைக்காம ரிட்டர்ன் வந்தவங்க வந்து 255 பேர் வந்திருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி டோட்டலாக ஃபில் ஆனது 129 ஃபில் ஆகிருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1000 வேகன்சிக்கு மேலேயே இருக்குது. இன்க்ளூடிங் ஜேசிஓலாம் சேர்த்தனோம்னா 1100-200 பக்கம் வரும். அதில் எல்லாம் சேர்த்தியுமே வந்து 129 தான் ஃபில் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஜேசிஏ எல்லாத்தையும் சேர்த்தியே 129 தான் ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் ஃபில் பண்ணது 43 பேர் ஃபில் பண்ணிக்கிறாங்க.
நேற்று வந்து 86 இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 43 பேர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக ஃபில் ஆகிருக்கிறது 129 வந்து ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா. எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வந்ததுன்னா பின்னாடி போஸ்டிங் வெயிட்டிங்லேயே தான் இருக்குது. அந்த போஸ்டிங் உங்களுக்கானது போஸ்டிங் கிடைக்கும். நம்ம போட்ட கட் ஆஃப் வச்சு இருக்கிறவங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து பிக்கப் ஆயிரும். நாளையிலேருந்து வந்துன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்ததுன்னா ஒரு சர்டைன் ரேஞ்சில் வந்ததுன்னா பீக் அட்டைன் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்ததுன்னா எந்த ஒரு இதுவும் வந்ததுன்னா பண்ணிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கான சீட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்குக்கான அனாலிசிஸ் தான். நம்ம வந்து டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ வந்து இன்னும் அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பிடிஎஃபோடு சேர்த்து உங்களுக்கு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பிசி எம்பிசிக்கு எண்டு டே. பிசிஎம்முக்கு திங்கக்கிழமை எண்டு டே. எஸ்சிக்கு செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் எண்டு டே. எஸ்சிஏக்கு இன்னும் ஒரு நாள் புதன் இல்லைனா புதன் போகலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புதனே எண்டு டேவாக இருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா. எண்டு டேவாக இருக்கலாம். எஸ்டிக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கீழே போகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் அண்ட் சம்மரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நான் சொன்னது தான். பி கான்ஃபிடென்ட். ரொம்ப வந்து டபுள் த எஃபர்ட் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.